புகழ் அனைத்தும் ஏக இறைவன் ஒருவனுக்கே. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் ஒருவனுக்கே. சினாய் மலையிலே மோசே தீர்க்கதரிசி மூலமாக தோரா என்ற ஒரு வேதம் இஸ்ரவேலர்கள் ஆகிய இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்பட்டது. தோரா என்பதற்கு கர்த்தருடைய கட்டளைகள் என்று பொருள். இந்த தோரா என்பது மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்கிற நெறிமுறைகளை கொண்டுள்ள வேதமாக இருக்கிறது. இந்த நெறிமுறைகளை வாழ்வியல் என்று சொல்லுகிறோம். அதைத்தான் நாம் இஸ்லாம் என்று சொல்லுகிறோம். இந்த தோரா என்ற வேதத்தை பின்பற்றியவர்கள் இஸ்ரவேலர்களாகிய இஸ்லாமியர்கள். ஆமா. இந்த வேதம் பிற்காலத்தில் வழிகட்ட யூதர்களால் தனாக் என்ற புத்தக தொகுப்பாக அபத்தமானது. அந்த அபத்தமான வேதத்தை தான் இப்பொழுது இருக்கிற யூதர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆமா. யூதர்களின் அந்த அபத்தமான தனாக் என்ற புத்தக தொகுப்பை கிறிஸ்தவர்கள் பழைய ஏற்பாடு என்று பெயரிட்டு தங்களுடைய வேதம் போல அதை பயன்படுத்தி வருகிறார்கள். ஆமா. யூதர்களின் தனாக் என்ற அந்த புத்தக தொகுப்பை கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வேதம் என்று உரிமை கொண்டாடுவதற்காக எப்படியெல்லாம் பழைய ஏற்பாடு நூலில் சொல்லப்பட்ட வசனங்களை திரித்தும் ஏமாற்றியும் புரட்டியும் புதிய ஏற்பாடு நூலை தயாரித்து இருக்கிறார்கள் என்பதை பல வசன ஆதாரங்களுடன் பார்த்து வருகிறோம். இவர்கள் இப்படி திரித்தும் ஏமாற்றியும் எழுதி புதிய ஏற்பாட்டை தயாரிப்பதற்காக இவர்கள் கையாண்ட பல வார்த்தைகள், இதை மறைப்பதற்காக அவர்கள் பயன்படுத்திய வார்த்தைகள் தான் ஆவிக்குரிய அர்த்தம், இது ரகசியம், மறைபொருள், தேவ ஞானம், உள்ளார்ந்த அர்த்தம், நிழலாட்டம். இதெல்லாம் மக்களை ஏமாற்றுவதற்காக இவர்கள் கையாண்ட வார்த்தை பதங்கள். அதாவது பிரதர், கர்த்தர் மனிதர்களிடம் அழுத்தமாக மிக தெளிவாக குழந்தைக்கு சொல்ற மாதிரி புரியும்படி சொன்னாலே வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் கேட்க மாட்டாங்க, நல்லா தெரியும். இப்படி இருக்க கர்த்தர் இது மறைபொருள், இது ஆவிக்குரிய அர்த்தம், இது ரகசியம் இப்படி சொல்லுவாரா? அது வேதம் ஆவி பெற்றதான் புரியும் வேற சொல்லி இருக்கிறாராம். இது போல பல வார்த்தை பதங்களை அவங்க பயன்படுத்துறாங்க. அதுல ஒண்ணுதான் நிழலாட்டம். நிழலாட்டம் இவங்க சொல்றாங்க. அப்படி ஒரு நிழலாட்டமும் இல்லை அப்படின்றத நம்ம வசன ஆதாரங்களோட பார்த்துட்டு தான் வரோம். சிந்திக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அவை எல்லாமே பித்தலாட்டமாகத்தான் இருக்குது அப்படின்றத உணர்ந்து கொள்வாங்க. ஆமா. யூதர்களின் பழைய ஏற்பாடு நூலுக்கும் கிறிஸ்தவர்களின் புதிய ஏற்பாடு நூலுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதை தெளிவான ஆதாரங்களுடன் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். என்று நாம் பார்க்கவிருக்கும் மற்றொரு ஆதாரம் யோவான் என்ற புத்தகத்திலே 19வது அதிகாரத்தில் 34 37 வரை உள்ள வசனங்களை வாசியுங்கள். நான் வாசிக்கிறேன். யோவான் பெயரால் எழுதப்பட்ட புத்தகம் 19வது அதிகாரம் 34வது வசனத்திலிருந்து. ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான். அவனுடைய சாட்சி மெய்யாய் இருக்கிறது. நீங்கள் விசுவாசிக்கும்படி தான் சொல்லுகிறது மெய்யென்று அவன் அறிந்திருக்கிறான். அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. அல்லாமலும் தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள் என்று வேறொரு வேத வாக்கியம் சொல்லுகிறது. 37வது வசனத்துல அல்லாமலும் தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள் என்று வேறொரு வேத வாக்கியம் சொல்லுகிறது. அதுக்கு முந்தின வசனத்துல அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி அப்படிங்கிறத ஒரு சங்கீதம் மூலமா சொன்னார் இல்லையா? சங்கீதம் 34:20. அதை ஏற்கனவே இதற்கு முன் உள்ள எபிசோட்ல நம்ம பார்த்தோம். அது நீதிமான்களுக்காக சொல்லப்பட்ட ஒரு வசனத்திலிருந்து இவர் எடுத்து எழுதியிருக்கிறார் என்பதை நம்ம பார்த்தோம். 37வது வசனத்துல அவரை குத்தினார்கள், இதை இன்னொரு வேத வாக்கியம் சொல்லுகிறது என்று இந்த இடத்திலே சொல்லி இருக்கிறார். அந்த வேத வாக்கியம் எந்த புத்தகத்தில் இருக்கிறது என்பதை பார்க்கலாமா? பார்க்கலாம். யோவான் புத்தகத்தை எழுதிய யாரோ ஒருவர் மேற்கோள் காட்டின அந்த செய்தி
குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள் என்று சொன்ன அந்த செய்தி சகரியா புத்தகத்திலே இருக்கிறது. இங்கிருந்து தான் எடுத்து அங்கே எழுதியிருக்கிறார்கள். சகரியாவின் 12வது அதிகாரத்தில் இருக்கிறது. நாம் ஏற்கனவே பார்த்தது போல இந்த சகரியா புத்தகத்தின் 9வது அதிகாரம் தொடங்கி 14வது அதிகாரம் வரை கள்ள தீர்க்கதரிசியால் எழுதப்பட்ட செய்தி. இதை நாம் ஏன் கள்ள தீர்க்கதரிசியின் செய்தி என்று சொல்ல வருகிறோம் என்றால், இந்த சகரியாவின் 10வது அதிகாரத்திலே யோசேப்பின் குடும்பத்தார் மீண்டும் வருவார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. இது வரலாற்றில் நடைபெறாத நிகழ்வு, நடைபெறவும் வாய்ப்பே இல்லை. ஏன் என்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசியின் 7வது அதிகாரம் 8வது வசனத்தின் படி அவர்கள் ஒரு ஜனமாய் இராதபடி கர்த்தரால் அளிக்கப்பட்டவர்கள். ஆகவே இந்த யோசேப்பின் குடும்பத்தார் உட்பட 10 கோத்திரத்தாரும், அதாவது வடக்கு ராஜ்யத்தார் அனைவரும் ஏற்கனவே அழிந்து போனவர்கள். அந்த அழிந்து போனவர்கள் மீண்டும் வருவார்கள் என்று இந்த கள்ள தீர்க்கதரிசி சொல்லி வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம அதே சகரியாவுடைய புத்தகம் 11வது அதிகாரம் 14வது வசனத்துல இஸ்ரவேலுக்கும் யூதேயாவுக்கும் இடையே இருந்த சகோதரத்துவத்தை இதை எழுதிய கள்ள தீர்க்கதரிசி அற்றுப்போக பண்ணினானாம். அழிஞ்சு போன வடக்கு ராஜ்யத்தோடு யூதா மக்களுக்கு எப்படி உறவு இருந்திருக்க முடியும்? அப்படி உறவு இருந்தா தானே அற்றுப்போக பண்ண முடியும். இல்லாத ஒண்ண இருக்கிற மாதிரி வரலாறு தெரியாம எழுதி வைத்திருக்கிறான் இந்த கள்ள தீர்க்கதரிசி. ஆம், இது கள்ள தீர்க்கதரிசி எழுதிய அத்தியாயம் தான் என்பது நன்றாக தெரிகிறது. ஆனாலும் யோவான் அந்த கள்ள தீர்க்கதரிசியின் அத்தியாயத்திலிருந்து மேற்கோள் காட்டி தானே இயேசுவுக்காக எழுதியிருக்கிறாரு. அதனால அந்த வசனங்களை வாசியுங்கள். நிச்சயமா நான் வாசிக்கிறேன். சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே இணைக்கப்பட்ட இணைப்பு புத்தகம் 12வது அதிகாரம் 10வது வசனம். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைகளுக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனங்கசந்து துக்கிப்பார்கள். சகரியா 12:10வது வசனத்தை வாசித்தீங்க இல்லையா? ஆனா இந்த அதிகாரத்துல முதல்ல இருந்து பார்த்தோம்னா, கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு இந்த கள்ள தீர்க்கதரிசி என்ன சொல்ல வரான் அப்படின்னா, 2வது வசனம் 3வது வசனத்தின்படி எருசலேமை சுற்றியுள்ள மற்ற தேசங்கள் எருசலேமுக்கு யூதாவுக்கு படையெடுத்து வந்தால் இந்த எருசலேம் யூதா தேசம் வலிமை மிக்க ஒரு தேசமாக இருக்கும் என்று இந்த கள்ள தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறான். ஆமா, வசனத்துல என்ன போட்டிருக்கான்னா, பாரமான கல்லாகவும் தத்தளிப்பின் பாத்திரமாகவும் எருசலேமும் யூதாவும் இருக்கும்னு தான் சொல்லியிருக்கான். 4வது வசனத்தின்படி எந்த படையாவது எந்த ஒரு சேனையாவது எருசலேமை நோக்கி குதிரையின் மேல் ஏறி போரிட வந்தால் கர்த்தர் அந்த குதிரைகளுக்கு குருட்டாட்டத்தை உண்டு பண்ணிடுவாரு, திகைப்பை உண்டு பண்ணிடுவாரு. அது மாத்திரம் கிடையாது, அந்த குதிரை மேல ஏறி வராங்கல்ல அவங்களுக்கு புத்தி மயக்கத்தையும் கர்த்தர் ஏற்படுத்திடுவாரு அப்படின்னு அந்த கள்ள தீர்க்கதரிசி சொல்றான். இந்த 5வது வசனத்தின் படி இந்த கள்ள தீர்க்கதரிசி என்ன சொல்ல வரான்னா, இப்படிப்பட்ட உதவிகள் எருசலேம் பாரமான கல்லா இருக்கு, தத்தளிப்பின் பாத்திரமா இருக்கு, யாருமே தாக்க முடியாத மாதிரி இருக்கு இல்லையா? இப்படியெல்லாம் எருசலேமும் யூதாவும் இருக்க காரணம் என்னன்னா, அந்த எருசலேம் நகரத்துல குடியிருக்கிற மக்கள் தான் அப்படின்னு இந்த யூதா தேசத்து தலைவர்கள் எல்லாம் தங்க மனதில நினைத்து கொள்வார்கள் என்று இந்த கள்ள தீர்க்கதரிசி சொல்லி வைத்திருக்கிறான். அதாவது அந்த யூதா தேசத்து தலைவர்கள் மக்கள் தான் காரணம்னு நினைக்கிறாங்க, அப்படித்தானே? ஆமா ஆமா, அந்த யூதா தேசத்து தலைவர்கள் அப்படி நினைச்சதுனாலயோ என்னவோ அவங்கள பயன்படுத்தி கர்த்தர் அதன் சுற்றியுள்ள எல்லா தேசங்களையும் அழித்தார்னு 6வது வசனத்துல இந்த கள்ள தீர்க்கதரிசி சொல்லி வச்சிருக்கான். அதுக்கப்புறம் இந்த கள்ள தீர்க்கதரிசி என்ன சொல்லி வச்சிருக்கிறான்னா, 7வது வசனத்தின் படி குடி இல்லாம இருந்த எருசலேம் மீண்டும் குடியேற்றப்படும் அப்படின்னு சொல்லி இருக்கிறான். 6வது வசனத்து வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? எருசலேம் ரொம்ப ஒரு வலுவான நகரம்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். எதிர்த்து வரக்கூடிய எல்லா தேசங்களையும் அழிக்கக்கூடிய வல்லமை இருந்துச்சுன்னு பார்த்தோம். இப்ப 7வது வசனத்துல அவங்க குடியில்லாத தேசம் மறுபடியும் கட்டப்பட்டுன்னு போட்டிருக்க. ஏதாவது சேர்க்கை இருக்கா பாருங்க. இதுல 6க்கு 7க்கு தொடர்பு இருக்கா?
தொடர்பு இல்லை. அதாவது இந்த 6வது வசனத்தின்படி யூதா தேசத்து தலைவர்கள் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா தேசத்தையும் அழிச்சாங்களாம். அப்படி அவங்க அழிச்சிருந்தாங்கன்னா அந்த தேசங்கள்ல தான் குடி இல்லாம போகும். ஆனா இந்த 7வது வசனத்துல எருசலேம்ல குடி இல்லாம போகும், கர்த்தர் மீண்டும் அங்க வந்து ரட்சிப்பார்னு போட்டிருக்கான். அதே 7வது வசனத்துல யாரெல்லாம் வருவாங்க, எப்படி வருவாங்கன்னு லிஸ்ட் கொடுக்குறாரு. முதலாவது யூதா தேசத்து மக்கள் வருவாங்களாம், அதன் பிற்பாடு எருசலேம் குடிமக்கள் வருவாங்களாம், அதன் பிற்பாடு தாவீதின் குடும்பத்தார் வருவாங்க அந்த எருசலேமுக்குள்ள அப்படின்னு உளறி வச்சிருக்கான். 8வது வசனத்தின்படி கர்த்தர் வந்து எருசலேமை காப்பாத்துவாராம். அங்க தள்ளாடுகிறவன் கூட தாவீதை போல திடகார்த்தமா இருப்பானா. தாவீதினுடைய குடும்பத்தார் எருசலேம் மக்களுக்கு தேவனை போலவும் தேவ தூதனை போல இருப்பார்கள் அப்படின்னு இந்த கள்ள தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறான். அந்த சமயத்துல எருசலேமுக்கு விரோதமாக எந்த தேசமாவது படையெடுத்து வந்தால் அந்த தேசத்தை அழிச்சிருவேன் அப்படின்னு கர்த்தர் சொன்னதாக இந்த கள்ள தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறான். ஆமா, 9வது வசனத்துல. அடுத்து 10வது வசனம். இந்த வசனத்தில் இடையில் உள்ள ஒரு பகுதியைத்தான் யோவான் இயேசுவுக்காக பொறுத்து எழுதியிருக்கிறான். இப்பொழுது இந்த வசனத்தினுடைய விளக்கத்தையும் தொடர்ச்சியாக பார்க்கலாமா? நிச்சயமாக. 9வது வசனத்தின்படி கர்த்தர் சொன்னார்னு இவன் என்ன சொல்லி வச்சிருக்கான்னா, எருசலேமை நோக்கி எந்த படையாவது போர் செய்ய வந்தா நான் அந்த படையை அழிச்சிருவேன், அந்த தேசத்தை அழிச்சிருவேன்னு சொல்லியிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக 10வது வசனத்துல அந்த போர் எல்லாம் முடிந்த பிற்பாடு, போர் நடந்திருக்கு, போர் நடந்து வெறியாட்டம் நடந்திருக்கு, அந்த போர் முடிந்த பிற்பாடு கர்த்தர் திடீர்னு இந்த தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிமக்களுக்கும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் அப்படியே ஊத்துறாராம். அப்படி ஊத்துனதுனால இந்த போர் பண்ணாங்க இல்லையா, அவங்க யாரையெல்லாம் குத்துனாங்களோ தாங்கள் ஊடுருவ குத்தினவர்களை நோக்கி பார்த்து கதறி கதறி அழுறாங்களாம் அப்படின்னு இந்த கள்ள தீர்க்கதரிசி கர்த்தர் சொன்னாரு எழுதி வச்சிருக்கிறான். ஆமா, நீங்க அந்த 10வது வசனத்துக்கு விளக்கம் கொடுக்கும் பொழுது ரோமன் கத்தோலிக்க புத்தகத்தில் உள்ள வசனத்தை நீங்க மென் பண்ணி தான் பேசியிருக்கிறீங்க. அப்போது அவர்கள் தாங்கள் ஊடுருவ குத்தினவனையே உற்று நோக்குவார்கள். ஆமா. ஆனா இதுல புராட்டஸ்டன்ட் பைபிள்ல அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின எண்ணெய் நோக்கி, எண்ணெய்ங்கிற வேர்டை வந்து அழகா இயேசுக்கு பொருந்துற மாதிரி இங்க திருத்தம் செய்திருக்கிறார்கள். ஆமா, ஏன்னா முதல் வசனத்துல இங்க யார் பேசுறதா அவன் கோட் பண்ணியிருக்கான், கர்த்தர் பேசுறாருன்னா அந்த கள்ள தீர்க்கதரிசி பேசிட்டு வரான். அப்ப இந்த எண்ணெய்னும் போது யார குறிக்கிற மாதிரி இங்க எழுதியிருக்காங்க. இங்க இதை இயேசுக்கு பொருத்துற மாதிரி எழுதுனதுனால இங்க எண்ணெய்ங்கிற வார்த்தையை திருத்தம் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கிற பார்வையாளர்கள் தெளிவாக புரிந்து கொள்வார்கள். நிச்சயமா நிச்சயமா. அதாவது சகரியா 12வது அத்தியாயத்துல 10வது வசனத்துல நடுப்பகுதியில் உள்ள சில வாக்கியங்களை மட்டும் எடுத்துதான் யோவான் இயேசுவுக்காக அங்க பொருத்தி இருக்கிறார். ஆமா. ஆனால் அது இயேசுவுக்கு பொருந்தாது என்பதை இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்கலாமா? நிச்சயமா. யோவான் மேற்கோள் காட்டி எழுதிய சகரியா புத்தகத்தின் 12வது அதிகாரத்தின் 10வது வசனத்தில் உள்ள அந்த நடுப்பகுதியில் உள்ள வசனம் இயேசுவுக்கு பொருந்தும் என்றால், அந்த அதிகாரத்தின் 2வது வசனத்தின்படி இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் எருசலேம் அதை சுற்றி உள்ள நாடுகளுக்கு வலிமை மிகு நாடாக இருந்ததா? இல்ல, நிச்சயமா வலிமை மிகுந்த ஒரு நகரமா எருசலேம் இருக்கவே இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன்னாலேயும் சரி பின்னாலேயும் சரி எருசலேம் கைப்பற்றப்பட்டிருக்கு அப்படின்றதுதான் வரலாறு. ஆமா. அப்படியானால் இது இயேசுவுக்கு இந்த வசனம் பொருந்துமா? நிச்சயமாக இந்த வசனம் இயேசுவுக்கு பொருந்தவே பொருந்தாது. ஆமா. இந்த சகரியா 12வது அதிகாரத்துல அந்த 10வது வசனத்தின் நடுப்பகுதியில் உள்ள ஒரு வாக்கியம் மட்டும் இயேசுக்கு பொருந்துமாறு யோவான் சொல்லி இருப்பது உண்மை என்றால், அடுத்து 4வது வசனத்தின்படி இயேசு காலத்துல எருசலேமை வீழ்த்துவதற்கு எந்த படையாவது எதிர்த்து வந்தால் அந்த படை வீரர்களுக்கு புத்தி மயக்கத்தையும் அந்த குதிரைகளுக்கு குருட்டாட்டத்தையும் உண்டு பண்ணுவேன் அப்படின்னு கர்த்தர் சொன்னதாக இந்த கள்ள தீர்க்கதரிசி எழுதி வச்சிருக்கிறான். இது இயேசு காலத்துல அப்படி நடந்துச்சா? நிச்சயமா இல்ல. இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்துல இப்படி எல்லாம் நடக்கவே இல்லை. அப்படி என்றால் இந்த நடுப்பகுதி வசனம் மட்டும் எப்படி இயேசுக்கு பொருந்தோம்?
நிச்சயமாக நடுப்பதி வசனமும் பொருந்தாது, 2வது வசனமும் 3வது வசனமும் 4வது வசனமும் இயேசுவுக்கு பொருந்தாது. அடுத்தபடியாக இந்த சகரியா புத்தகத்துல 12வது அதிகாரத்துல 10வது வசனத்தின் நடுப்பகுதி மட்டும் அது இயேசுவுக்கு பொருந்தும் என்றால், இந்த 5வது வசனத்தின்படி எருசலேமை மற்ற தேசங்கள் கைப்பற்ற முடியாமல் போவதற்கு காரணம் அந்த எருசலேம் நகரத்தில் உள்ள மக்கள் கர்த்தர் மேல் வைத்த தீராத நம்பிக்கையும் பற்றும் தான் காரணம் அப்படின்னு அங்குள்ள யூத தலைவர்கள் நினைத்தார்கள் அப்படின்னு இந்த கள்ள தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறான். அப்படி என்றால் இயேசுவின் காலத்தில் அப்படி கர்த்தர் மேல் அசைக்க முடியாதபடி எருசலேம் மக்கள் இருந்தார்களா? இயேசுவின் காலத்துல எருசலேம் குடிமக்கள் கர்த்தர் மேல பற்றுறுதியா அப்படித்தானே கேட்டீங்க? ஆமா. அவங்க எங்கெங்க அப்படி இருந்தாங்க? பாவச்சேற்றுல உலர்ந்து இருந்தாங்க. ஆமா இல்லையா? செய்யக்கூடாத பாவம் எல்லாம் செஞ்சிருந்தாங்க. இவ்வளவே இயேசு கிறிஸ்துவே திட்டி இருக்கிறாருங்க. எருசலேமே எருசலேமே, தன்னிடத்தில் வருகிறவரை கல்லெறிகிறவளே, அப்படித்தானே சொல்லியிருக்காரு. அவங்க எப்படி அப்படி இருந்தாங்க? அப்படி என்றால் இது இயேசுவுக்கு பொருந்துமா? நிச்சயமாக இது இயேசுவுக்கு பொருந்தாது. அதாவது இந்த இந்த 10வது அதிகாரத்துல மேலும் கீழெல்லாம் ஆய்வு பண்ணக்கூடாது. யோவான் சொல்லிட்டாரா அப்படியே நம்பிடணும், அவ்வளவுதான். பொருந்ததோ பொருந்தலையோ நம்பிடணும். பொருந்ததோ பொருந்ததையோ அதெல்லாம் ஆய்வு செய்யக்கூடாது. அப்படி ஆய்வு செய்தால் நீங்கள் விசுவாசத்தை இழந்து விடுவீர்கள். ஒருவேளை மக்கள் சந்தேகப்பட்டு கேட்டா அவர்களுக்குள்ள சந்தேகத்தின் ஆவி போயிடும். அதனால குழப்பம் ஏற்பட்டு கேட்டா குழப்பத்தின் ஆவி வந்துடும். போதகரை எதிர்த்து பேசினா எதிர்க்கும் ஆவியெல்லாம் வந்துடும். முரண்டு பண்ணி பேசினா முரட்டாட்டமான ஆவி வந்துடும். போதகர் மேல வெறுப்பு வந்துருச்சுன்னா வெறுப்பின் ஆவி வந்துடும். இப்படித்தான் சில ஆவிகளுடைய பெயரை சொல்லி மக்களை அடிமைகளாக வைத்திருக்கிறார்கள். அப்ப கேள்வி கேட்க கூடாது, கண்ண முடின்னு நம்பணும். ஆமா. எப்படி பழைய வேதங்களை பார்க்கவே கூடாது, தொடக்கூடாது என்று சொன்னார்களோ அவர்களுக்கும் இவர்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அதற்கு அடுத்தபடியாக சகரியா 12வது அதிகாரம் 10வது வசனத்தின் அந்த நடுப்பகுதி மட்டும் இயேசுவுக்கு பொருந்தும் என்றால், யூத தலைவர்கள் தங்களை சூழ்ந்திருக்கிற மற்ற மக்கள் இனங்களை எல்லாம் அழித்து ஒழிப்பார்கள் அப்படின்னு இந்த கள்ள தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார். அப்படி இயேசுவின் காலத்தில் நடந்ததா? நிச்சயமாக அப்படியெல்லாம் எந்த ஒரு நிகழ்வும் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் நடக்கவே இல்லை. எந்த யூத தலைவரும் வடதுபுறம் இடதுபுறம் சென்று யாரையும் அழிக்கவும் இல்லை. அப்படி என்றால் இது இயேசுவுக்கு பொருந்துமா? நிச்சயமாக இதுவும் இயேசு கிறிஸ்துவுக்கு பொருந்தவே பொருந்தாது. அடுத்தபடியாக சகரியா 12வது அதிகாரம் 10வது வசனத்தின் நடுப்பகுதி மட்டும் இயேசுவுக்கு பொருந்தும் என்றால், 6 மற்றும் 7வது வசனத்தின்படி எருசலேம் குடியில்லாமல் போய் மறுபடியும் குடியேற்றப்பட்டதாக இந்த கள்ள தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறார். இது இயேசுவின் காலத்தில் நடந்ததா? நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இப்படியெல்லாம் எந்த நிகழ்வும் நடக்கவே இல்லை. இந்த கள்ள தீர்க்கதரிசி முழுமையாக வரலாறு தெரியாதவன். ஏனென்று சொன்னால் பாபிலோனிய சிறையிருப்பு காலத்தில் தான் எருசலேம் குடியில்லாமல் போனது, மீண்டும் குடியேற்றப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் எல்லாம் அப்படியெல்லாம் எதுவும் நடக்கவில்லை. அப்படி என்றால் இது இயேசுவுக்கு பொருந்துமா? நிச்சயமாக இதுவும் இயேசு கிறிஸ்துவுக்கு பொருந்தாது. அடுத்து இந்த சகரியா 12வது அதிகாரத்தின் 10வது வசனத்தின் நடுப்பகுதி மட்டும் இயேசுவுக்கு பொருந்தும் என்றால், 8வது வசனத்தின்படி எருசலேம் நகரத்து முதிர்ந்த வயதுள்ள தள்ளாடினவர்கள் தாவீதை போல இருப்பார்கள் அப்படின்னும், இந்த எருசலேம் நகரத்து மக்களுக்கு தாவீதுடைய குடும்பத்தார் தேவனை போலும் தேவ தூதனை போல இருப்பார்கள்னு எழுதி வச்சிருக்கிறான். அப்படி இயேசுடைய காலத்திலே இதை போல நடந்த சம்பவங்கள் ஏதாவது இருக்கிறதா? நிச்சயமாக அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே இந்த மாதிரியான நிகழ்வுகள் எதுவும் நடக்கவே இல்லை. அப்படி என்றால் இது இயேசுவுக்கு பொருந்துமா? நிச்சயமாக இதுவும் இயேசு கிறிஸ்துவுக்கு பொருந்தவே பொருந்தாது. அடுத்து 9வது வசனத்தின்படி இந்த கள்ள தீர்க்கதரிசி என்ன சொல்ல வருகிறார் என்றால், எருசலேமுக்கு விரோதமாக எந்த தேசங்கள் படையெடுத்து வந்தாலும் அந்த தேசங்களை அழித்து நான் எருசலேமை காப்பாற்றுவேன் என்று கர்த்தர் சொன்னதாக இந்த கள்ள தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறான். அப்படி இயேசுவின் காலத்தில் எருசலேம் காப்பாற்றப்பட்டதா? நிச்சயமாக அப்படியெல்லாம் கிடையாது. எருசலேம் காப்பாற்றப்படவே இல்லை. ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன்பும் சரி பின்பும் சரி எருசலேம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்பதுதான் வரலாறு.
இதை நாம் ஏற்கனவே சொல்லிவிட்டோம். ஆமா. அப்படி என்றால் கர்த்தர் எருசலேமை காப்பாற்றுவேன் என்று கர்த்தர் சொன்னதாக இந்த கள்ள தீர்க்கத்தை சொல்லியிருப்பது பொய் தானே? அதில் என்ன சந்தேகம்? நிச்சயமாக பொய்யாகத்தான் இருக்கிறது. இது கள்ள தீர்க்கதரிசியின் வாக்கு என்பதற்கு இது கூட ஒரு ஆதாரமாக இருக்கிறது. நிச்சயமாக. ஆகவே இது எப்படி இயேசுவுக்கு பொருந்தும்? நிச்சயமாக இதுவும் இயேசுவுக்கு பொருந்தவே பொருந்தாது. அடுத்தபடியாக 9-10 வசனங்களின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது தாவீதின் குடும்பத்தார் மேலும் எருசலேமின் நகரத்து மக்கள் மீதும் கர்த்தர் கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுவாராம். அதனால அந்த மக்கள் இரக்கமுள்ளவர்களாக மாறி போரில் அவர்கள் குத்தினார்கள்ல, அவர்களுக்காக இவர்கள் தன்னுடைய பெற்ற பிள்ளை இறந்து போனால் எப்படி துக்கம் வருமோ அதை போல இவர்கள் விம்மி விம்மி அழுவார்களாம் என்று இந்த கள்ள தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, கோத்திரங்கள் கோத்திரங்களாக மக்கள் அழுவார்கள் என்றும் அடுத்தடுத்த வசனங்கள்ல எழுதி வைத்திருக்கிறார் இந்த கள்ள தீர்க்கதரிசி. இந்த செய்திகள் போரை அடிப்படையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமா, போர் நடந்திருக்கிறது. அதிலே எருசலேம் மக்கள் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா தேசத்தையும் அழித்திருக்கிறார்கள். எல்லோரும் அழிந்த பிற்பாடு கர்த்தர் திடீர் என்று அவர்களுக்கு ஆவியை இறக்கி இருக்கிறார், உற்றி இருக்கிறார். ஆகினால் அவர்களுக்கு இரக்கம் வந்து விடுகிறது. அதனால் அவர்கள் சொந்த குழந்தைகளுக்கு அழுவதை போல அழுதிருக்கிறார்கள். இதை பார்த்தால் இது போர் சம்பந்தப்பட்ட விஷயம்தான். ஆமா. ஆனால் இதை எடுத்து சிலுவையில் பொருத்தி இருக்கிறார் யோவான் புத்தகத்தை எழுதிய யாரோ ஒருவர். ஆமா. சகரியா 12வது அதிகாரத்திலே 9-10 வசனத்தை பார்க்கும்போது அதிலே குத்தப்பட்டவர்கள் அந்நியர்கள், புறஜாதிகளைத்தான் குறிப்பிடுகிறதாக இருக்கிறது. ஆனால் அந்த அந்நியனுடைய இடத்தில்தான் யோவான் இயேசுவை பொறுத்து இருக்கிறார். அப்படித்தானே? அப்படி என்றால் இவர்கள் பார்வையில் இயேசு கிறிஸ்து ஒரு அந்நியன். அப்படி என்றால் இது இயேசுவுக்கு பொருந்துமா? நிச்சயமாக இது எதுவும் இயேசுவுக்கு பொருந்தாது. பொருந்தும் என்று வாதிட்டால் இயேசு கிறிஸ்துவை அந்நியன் என்று இவர்களை ஏற்றுக்கொண்டது ஆகிவிடும். ஆமா. இந்த 10வது வசனத்தின்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எருசலேமை எதிர்த்து போரிட வர்றவங்களுக்கும் எருசலேம் மக்களுக்கும் போர் நடக்குது. போருக்கு பின்னால கர்த்தர் திடீர்னு ஏதோ ஒரு ஆவி அனுப்புறாராம். அதனால அவங்களுக்கு இரக்கம் வந்துடுச்சான். அதனால யார அவங்க குத்தி கொண்டாங்களோ அவங்கள பார்த்து அழுறாங்க அப்படின்னு தான் இந்த கள்ள தீர்க்கதரிசி எழுதி வச்சிருக்கான். இதுதான் இதனுடைய செய்தியா இருக்கு. ஆமா. ஆனா இதை எடுத்து உரிமை கொண்டாடக்கூடிய கிறிஸ்தவர்கள் இதுக்கு 3 விதமான வியாக்கியானம் சொல்றாங்க. யூதர்களுடைய இந்த தனாக் புத்தகத்துல இருக்கக்கூடிய இந்த செய்தியை எடுத்து தங்களுடைய வேதம்னு சொல்லி கொண்டதும் இல்லாம இதுக்கு 3 விதமான வியாக்கியானங்களை சொல்லிட்டு வராங்க. அது என்னன்னா, இதுல ஆவியை பத்தி தான செய்தி வருது. இது ஆவி சம்பந்தப்பட்ட செய்தியா இருக்கிறதுனால இது பெந்தகோஸ்தே நாள்ல தான் நிறைவேறுச்சு. அந்த அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தை மேற்கோள் காட்டி அப்பதான் இது நிறைவேறுச்சு இந்த தீர்க்க தரிசனம் அப்படின்ற மாதிரி ஒரு சில கிறிஸ்தவர்கள் சொல்லிட்டு வராங்க. ஆமா. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது கடைசி காலங்கள்ல இஸ்ரவேல் தேசத்தை குறித்ததான செய்திகள். கடைசி காலத்துல இப்படியெல்லாம் நடக்கும், இஸ்ரவேல் தேசம் இது போல ஒரு வளர்ச்சியில கட்டமைக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் ஒரு சில கிறிஸ்தவர்கள் சொல்லி வராங்க. இன்னும் ஒரு சிலரும் பத்மு தீவு யோவானோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்குத்தான் இது பொருந்தும் அப்படின்னு சொல்லி வராங்க. இவங்க எல்லாருமே இப்படி 3 விதமா சொல்லி யோவான் நற்செய்தி புத்தகத்தை எழுதிய யோவான் சொன்ன செய்தியை மறந்து அதுக்கு மாற்றமா பேசிட்டு வராங்க. ஏன்னா அவர் எதில் பொருந்தும் அப்படின்னு சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில தான் இது பொருந்தும்னு யோவான் புத்தகத்தை எழுதிய யாரோ ஒருத்தர் சொல்றாரு. அவருடைய கூற்றுக்கு மாற்றமாகத்தான் இந்த 3 கூட்டத்தாரும் விதவிதமாக வியாக்கியானங்கள் சொல்லி வராங்க. இதோடு குழப்பம் நிக்கல. நான் உங்களுக்கு கோட் பண்ணும்போது யோவானை பற்றி சொல்லும் போது 2 பேரை சொல்லியிருப்பேன். நற்செய்தி புத்தகத்தை எழுதிய யோவான், பத்மு தீவு யோவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுலயும் அவங்களுக்கு குழப்பங்கள் தான்.
இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதினது ஒரு யோவான், அவர் பெயர் பத்முத்தீவு யோவான்னு ஒரு சிலர் சொல்றாங்க. ஆமா. நற்செய்தி புத்தகத்தை எழுதியது வேறொரு யோவான்னு சொல்றாங்க. இல்ல 2 பேரும் ஒருத்தர் தான் எழுதினார்னு இன்னும் சிலர் சொல்றாங்க. இப்படி பல விதமான முரண்பாடுகளும் குழப்பங்களும் கருத்து வேறுபாடுகளும் அவங்க கிட்ட இருக்கத்தான் செய்யும். நிச்சயமாக. இல்ல, அதாவது யூதர்களுடைய அபத்தமான வேதத்தை தங்களுடைய வேதமாக எடுத்து வைத்து கொண்டு அதை வைத்து இவர்கள் ஒரு கொள்கையை உருவாக்கினால் 3 விதமான குழப்பம் அல்ல, 3000 குழப்பங்கள் வரத்தானே செய்யும். நிச்சயமா நிச்சயமா. இப்படித்தான் கிறிஸ்தவருடைய கொள்கைகளும் பல பொய்களால் உருவாக்கப்பட்டு இருக்கிறது என்பதை அடுத்தடுத்த வீடியோக்களிலே தெளிவாக விரிவாக பேசுவோம், கர்த்தருக்கு சித்தமானால். இதே போல மற்றொரு ஆய்வுடன் மீண்டும் சந்திப்போம், கர்த்தருக்கு சித்தமானால். அதுவரை எங்களோடு இணைந்திருக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள மறவாதீர்கள். கர்த்தர் உங்களை நேரான பாதையில் வழி நடத்துவாராக. ஆமீன். ஆமேன்.